நம்மோடு பாஜகவிலிருந்து செய்தி தொடர்பாளர் பேராசிரியர் ஆசீர்வாதம் ஆச்சாரி இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். ராகுல் காந்தி மீதான விமர்சனம் அரசியல் ரீதியாக ஒரு பக்கம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. மறைந்த தலைவர்கள் குறித்து அவதூறாக அவர் பேசி வருகிறார் என்கிற கண்டனங்கள் ஒரு பக்கம். இன்றைக்கு உச்சநீதிமன்றமே கண்டித்திருக்கிறது. ஒரு உண்மையான இந்தியராக இருந்தால் பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட ஒரு விவகாரத்தில் இப்படி பொறுப்பின்றி பேச மாட்டார்கள். நாடாளுமன்றத்தில் எழுப்ப வேண்டிய கேள்வியை சமூக வலைதள பக்கத்தில் எழுப்புவது ஏன் என்றெல்லாம் கண்டிச்சிருக்காங்க. ஏற்கனவே உச்சநீதிமன்றம் கண்டிச்சிருக்கு. நிறைய வழக்குகளில் பார்க்குறோம். மத்திய அமைச்சர்கள் பாஜக தலைவர்கள் பல இடங்களில் கண்டனங்களை விமர்சனங்களை வைத்தாலும் ஆனாலும் ராகுல் காந்தியினுடைய இது போன்ற போக்கு தொடர்வது எதை சார் வெளிப்படுத்துது? ஏன் சார் ராகுல் காந்தி இது மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு எதை காட்டுதுன்னா அவருடைய முதிர்ச்சியின்மை, இம்மெச்சூரிட்டி அப்படின்னு நம்ம ஆங்கிலத்துல சொல்றோம் இல்லைங்களா, அதைதான் காட்டுது. அதாவது இதற்கு முன்பு கூட அவர் எதிர்கட்சி தலைவர் இல்லாத போது அவர் இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருந்ததை நம்ம நாடே பார்த்தது. இப்ப அவருக்கு எதிர்கட்சி தலைவர்ன்ற ஒரு அந்தஸ்தும் கொடுக்கப்பட்டுள்ளது. இப்ப எதிர்கட்சி தலைவர் அப்படின்னும் பட்சத்துல அவருக்கு புரோட்டோகால் படியே பாத்தீங்கன்னா கூட ஒரு மத்திய கேபினெட் அமைச்சருக்கு இணையான ஒரு அந்தஸ்து கொடுக்கப்பட்டுள்ளது. அவருக்கு ஒரு அலுவலகம், அவருக்குன்னு அதிகாரிகள் அப்படின்னு கொடுக்கப்பட்டுள்ள சமயத்துல அவர் தன்னுடைய அந்த பொறுப்புக்கு தகுந்தா போல அவர் பேசணும் அப்படின்றது நம்மளுடைய எல்லாருடைய எதிர்பார்ப்பு, நீதிமன்றத்துடைய எதிர்பார்ப்பும் அதுதான். ஆனா அதெல்லாம் விட்டுட்டு தன்னுடைய மனம் போன போக்குல அவர் பேசிக்கிட்டு இருக்கிறது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்ல இந்த கேஸ் வந்துச்சு. அதுல அவங்க நீதிபதி அவர்கள் மாண்புமிகு நீதிபதிகள் சரியான கேள்விகளை கேட்டிருக்காங்க. நீங்க பாராளுமன்றத்துல உங்களுக்கு எதிர்கட்சி தலைவர்ன்ற அந்தஸ்து இருக்கிறது, நீங்க ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், நீங்க அங்க பேச வேண்டிய விஷயங்களை பொது தளத்துல நீங்க பேசுறது எந்த விதத்தில் நியாயம்? அடுத்தது இராணுவம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வெளி விவகாரத்துறை விஷயங்கள், இதெல்லாம் நீங்க பொது வெளியில சமூக வலைதளங்கள்ல நீங்க பதிவு பண்றது மிகவும் அபத்தம். இது தவறான ஒரு அணுகுமுறை அப்படின்றது அவருக்கு குட்டு வச்சிருக்குது இன்னைக்கு உச்ச நீதிமன்றம். ஏன்னா இவர் தொடர்ந்து இதை பண்ணிட்டு இருக்காரு. இப்ப இது ஃபர்ஸ்ட் டைம் அஃபென்ஸ்னா கூட நீதிபதிகள் அதோட முடிச்சு வச்சிருவாங்க ஒரு அறிவுரை சொல்லி. ஆனா இவருடைய பழைய ட்ராக் ரெக்கார்டை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா 2019 ரஃபேல் விமான ஊழல் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அப்ப இது கோர்ட்டுக்கு போச்சு. சுப்ரீம் கோர்ட்ல அவர் பயன்படுத்துற வார்த்தைகளுக்கு இவரே மன்னிப்பு கேட்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் அவர் தள்ளப்பட்டார். இவர் மன்னிப்பு கேட்டார் சுப்ரீம் கோர்ட்ல, நான் பேசியது தவறு அப்படின்னு எழுத்துப்பூர்வமாக மன்னிப்பு கேட்டார். இது அவருடைய ட்ராக் ரெக்கார்ட். பேசுறத பேசிட்டு அதுக்கப்புறமேட்டு மன்னிப்பு கேட்கறது அவருடைய ஒரே பழக்கமாக இருக்கிறது. அதுக்கு முன்னாடி திரு அருண் ஜேட்லி அவர் அந்த சமயத்துல அவர் உயிரோடையே இல்லை. அவர் நோய்வாய்ப்பட்டு அவர் இறந்து போனார். அதற்கு பிறகு நடந்த ஒரு நிகழ்ச்சியை அவரு மேற்கோள் காட்டி அவங்களுடைய கூட்டத்துல அவர் பேசினார். அதுக்கு பிறகு தொடர்ந்து அருண் ஜேட்லியுடைய மகனாக இருக்கட்டும், நம்மளுடைய பாஜகவுடைய தலைவர்கள், நம்மளுடைய இந்திய அரசின் அமைச்சர்கள் தொடர்ந்து அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்தார்கள். நீங்க மேற்கோள் காட்டி பேசுற விஷயங்களை நீங்க புரிந்துதான் பேசுகிறீர்களா அல்லது புரியாமல் பேசுகிறீர்களா என்று கேள்வியும் எழுப்பப்பட்டது. ஏன்னா இவருக்கு வரலாறும் தெரியல, பூகோளம் தெரியல, அறிவியலும் தெரியல, அரசியலும் தெரியல. இதுதான் நம்ம பாக்குறது ஒரு விஷயம். அவருடைய பாராளுமன்ற நடவடிக்கைகளாக இருந்தாலும் சரி, பாராளுமன்றத்துல அவர் பேசக்கூடிய துணியா இருந்தாலும் சரி, அவர் ஈவன் பாராளுமன்றத்துல ஒரு பாராளுமன்றம் ஒரு புனிதமான ஒரு கோயிலுக்கு சமம். அங்குதான் இந்திய அரசுடைய சட்டங்கள் இயற்றப்படக்கூடிய ஒரு இடம். அதுல கூட அங்க டிஷர்ட் போட்டுட்டு வருது, அங்க உட்கார்ந்து இருக்கிற அந்த நடை, உடை, பாவனைகள், பேசுற பேச்சுக்கள், இது எல்லாமே அவருடைய அரசியல் முதிர்ச்சி அண்மை, அதாவது முதிர்ச்சி இல்லாத ஒரு இம்மெச்சூரிட்டியை தான் அது காட்டுவதாக நாங்கள் பார்க்கிறோம். சார், முதிர்ச்சியின்மை என்று நீங்க விமர்சிக்கிறீங்க. அதே நேரத்தில் மோடி சமூகம் குறித்து பேசியதற்காக அவருடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களை தகுதி எழுப்பு வரைக்கும் போன்ற அப்புறம் மேல்முறையெல்லாம் போனதெல்லாம் பார்க்க முடிஞ்சிருது. இப்போ ஒரு முறை 2 முறை பேசி கண்டனத்துக்கு உள்ளானதுக்கு அப்புறம் அனுபவத்தின்பால் பெறுகிற அறிவு நிற்கும் அப்படின்னு சொல்றப்ப அடுத்தடுத்து இப்போ சமீபத்தில் வரை
மீண்டும் மீண்டும் அவர் இப்படி பேசுவதற்கு காரணம் என்ன? இப்போ அருண்ஜேட்லி குறித்துமே அவர் இறந்ததற்கு பிறகு நடந்த போராட்டத்தில் அவர் மிரட்டினார் அப்படிங்கிறத குறிப்பிட்டு அவர் சொல்லியிருக்காரு. இப்போ மீண்டும் மீண்டும் உச்சநீதிமன்றத்தாலும் சரி, அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் அல்லது மத்திய அமைச்சர்களும் அப்பப்போ ஆதாரப்பூர்வமாக கண்டித்தாலும் அடுத்தடுத்து இதுபோல் அவருடைய கருத்துக்கள் வந்து கொண்டே இருக்கு. அப்போ நீங்கள் என்ன வேணுமானு சொல்லுங்கள், நான் இப்படி தான் பேசுவேன்னு சொல்கிறதா, இல்லை அது குறித்து அவருக்கு இன்னும் புரிதல் இல்லை அப்படின்னு எடுத்துக்கலாமா? அது இரண்டுமே இதுல உண்டு. அது நீங்க முதல்ல சொன்னது மாதிரி நீங்க என்ன சொன்னீங்கனாலும் நான் கேட்க மாட்டேன், நான் இப்படிதான் போவேன். அது அந்த குடும்பமே, அதாவது நேரு ஆரம்பிச்சு இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி, சோனியா காந்தியோடைய UPA 1 UPA 2, இப்ப இவரு, அதாவது இவங்களுடைய ஃபேமிலியே ஏதோ இந்திய நாட்டையே குத்தகைக்கு எடுத்தது மாதிரியான ஒரு மனப்பான்மையில இவங்க இது மாதிரி பேசிட்டு இருக்காங்க. பலமுறை அவர்களுக்கு ஈவன் பார்லிமெண்ட்லயே கூட ஸ்பீக்கர் அவருக்கு பலமுறை எச்சரிக்கை கொடுத்துள்ளார். நீங்கள் இது மாதிரி பேசக்கூடாது, நீங்கள் எதிர்கட்சி தலைவராக இருக்கிறீர்கள், உங்களுடைய அந்த பொறுப்பை உணர்ந்து நீங்கள் பேசுங்கள் அப்படின்லாம் கூட சபாநாயகர் அவருக்கு எச்சரிக்கை கொடுத்துள்ளார். அதெல்லாம் பொருட்படுத்தாமல் அது தனக்கு என்ன தோணுகிறதோ அதை நாங்கள் பேசுவோம். அதாவது எப்படி சரியா சொல்றதா இருந்தா, நாங்க பேசுவோம் சார், நீங்க என்ன சார் எங்களை கேட்கறதுக்கு அப்படின்ற ஒரு எண்ணம். அந்த மனப்பான்மை அது குடும்பத்துக்கே உள்ளது. அந்த குடும்ப அரசியல் இப்பயும் அவர் பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் மக்களுக்கு இது புரிந்துள்ளது. அதன் காரணமாக தான் இன்னைக்கு 2014 ஆரம்பிச்சு இன்னைக்கு வரை அவங்க எதிர்கட்சியாக இருக்கிறார்கள். ஒவ்வொரு மாநில தேர்தலிலும் காங்கிரஸ் தோல்வி முகத்தையே அவர் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். மக்கள் இதெல்லாம் ரசிக்கிறது இல்லை, மக்களுக்கு இது பிடிக்கிறது இல்லை. இறுதியாக மக்களுடைய தீர்ப்பு தான் மகேசன் தீர்ப்பு. அதன் காரணமாகத்தான் இவர்களுடைய இந்த நடவடிக்கைகளின் காரணமாகத்தான் மக்கள் இவர்களை வெறுக்கிறார்கள். ஒவ்வொரு தேர்தலும் அவர்கள் சந்திக்கக்கூடிய அனைத்து தேர்தல்களும் காங்கிரஸ் கட்சியுடைய இவர் வந்ததற்கு பிறகு, இவர் தலைமை பொறுப்பை ஏற்றதற்கு பிறகு சந்தித்த ஒவ்வொரு தேர்தலும் இவர்களுக்கு தோல்வி முகத்தை தான் இவர்கள் பார்த்தார்கள். ஒவ்வொரு மாநில தேர்தல், ஈவன் அதுக்கும் கீழே போய் பாத்தீங்கன்னா பஞ்சாயத்து தேர்தல்ல கூட அண்மையில போன வாரம் உத்தராகண்டினுடைய பஞ்சாயத்து தேர்தல் நடந்துச்சு. அங்கேயும் காங்கிரஸ் வாஷ் அவுட் ஆயிடுச்சு. இமாச்சல் பிரதேசத்துல பஞ்சாயத்து தேர்தல் நடந்துச்சு. அங்கேயும் இத்தனைக்கு இமாச்சல் பிரதேசத்துல இவங்க மாநிலத்துல ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்க. அங்கேயும் பஞ்சாயத்து தேர்தல்ல வாஷ் அவுட் ஆயிடுச்சு. ஆக இவங்களுடைய நடவடிக்கையை மக்கள் விரும்புவதில்லை. மக்கள் இவர்களை வீட்டுக்கு அனுப்பி கொண்டிருக்கிறார்கள், தொடர்ந்து வீட்டுக்கு அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். இதை அவர்கள் புரிந்து கொள்வதில்லை. அடுத்ததாக நீங்கள் ஏற்கனவே சொன்னதுபடி இவருக்கு புரிதல் இல்லை, அல்லது புரிதல் இருந்தும் இதை ஒரு தொடர்ந்து அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். இதைதான் வன்மையாக கண்டிக்கிறோம். நீங்க மக்கள் அவர்களுக்கு சரியான ஒரு முடிவை எடுத்திருக்கிறார்கள் அப்படிலாம் சொல்றீங்க. ஆனால் ராகுல் காந்தி அந்த பேச்சில் குறிப்பிடுறப்ப கூட, 2 தினங்களுக்கு முன்பு குறிப்பிடுறப்ப கூட, இந்த அரசு, மத்திய அரசு, இப்போ இருக்கிற மத்திய அரசு ஒரு வலுவற்ற அரசாக இருக்கிறது, உறுதியற்ற அரசாக இருக்கிறது. ஒரு 15 உறுப்பினர்கள் தான் வித்தியாசம். அவர்கள் இந்த பக்கம் மாறிட்டாங்கன்னா பெரும் மாற்றமே நடந்துரும் அப்படின்னு சொல்றாரு. அதாவதுங்க, இந்த நமக்கு இந்த தடவை 240 சீட்டு பாஜகவுக்கு கிடைச்சிச்சு. ஆனா ப்ரீபோல் அலையன்ஸ் படி, அதாவது ஜேடியு, பீகாரை சேர்ந்த ஜேடியு, நிதிஷ்குமார் தலைமையிலுடைய ஜேடியு, அதே மாதிரி தெலுங்கு தேசம் பார்ட்டி ஆந்திர பிரதேசத்தில் சந்திரபாபு நாயுடு அவர்களுடைய கட்சி, 2 பேருமே தேர்தலுக்கு முன்பு நமக்கு இந்த கூட்டணி கட்சிகள். அவர்களோடு சேர்ந்து நமக்கு தேவையான அளவுக்கு ஆட்சி செய்வதற்கு நமக்கு பாராளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளார்கள். அவர்கள 15 பேர் அந்த சைடு போவாங்க அப்படின்னா உங்களை நம்பி யாருமே வரலையே சார். இன்ஃபேக்ட் இவங்க ஒரு ஃபால்ஸ் ப்ராபகண்டாவே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதாவது ரிசல்ட் வந்ததுக்கு பிறகு காங்கிரஸ் முக்கியமான தலைவர்கள் பொதுவெளியில என்ன பேசிட்டு இருந்தாங்கன்னா, நிதிஷ்குமாரும் திரு சந்திரபாபு நாயுடு அவர்களும் பாஜக கூட போக மாட்டாங்க, அவங்க காங்கிரஸ் கூட வந்துட்டாங்கன்னா அவங்கள நாங்கள் பிரதமராக அறிவிக்க கூட ரெடியாக இருக்கிறோம் அப்படின்னு ஒரு பொய் பிரச்சாரத்தை அவர்கள் மேற்கொண்டிருந்தார்கள். கிட்டத்தட்ட அது ஒரு 7-8 நாட்கள் போனது. ஆனால் யாருமே இவங்களை நம்பி போறதுக்கு ரெடியா இல்லை. மண் குதிரையை நம்பி யாருமே பயணம் மேற்கொள்ள மாட்டார்கள். இது ஒரு அடிப்படை அறிவு. ஆக இவர்களை நம்பி
அந்த 15 பேர் இவர்கள் எவ்வளவு சென்று விட்டார்கள் என்றால் இவர்களுக்கு ஆட்சிக்கு வந்து விடலாம் அப்படின்றது வந்து இது ஒரு பகல் கனவு. திசை திருப்பும் ஒரு நோக்கத்தில் தான் சொல்லப்படுகிறது. திரு நரேந்திர மோடி அவர்களுடைய தலைமையிலான ஆட்சி இந்த 5 ஆண்டுகளும் கம்ப்ளீட் ஆகும். அதற்கு பிறகும் நடக்கக்கூடிய பாராளுமன்ற தேர்தல்களில் மீண்டும் ஆட்சியை பிடிக்கும். மக்கள் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். நல்லாட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரே தலைவர் திரு நரேந்திர மோடி அவர்கள். நல்ல திட்டங்களை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். உலக அளவில் வந்து பாராட்டப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய தலைவர். பொருளாதாரத்தை இப்பொழுது 5வது இடத்திலிருந்து 3வது மிகப்பெரிய பொருளாதாரமாக உலக அளவில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரே தலைவர் திரு நரேந்திர மோடி அவர்கள் என்பதை மக்கள் உணர்ந்துள்ளார்கள். இன்னைக்கு வந்து அடித்தட்டு மக்கள் ஆரம்பிச்சு, அதாவது வந்து கிராமப்புற மக்களாக இருந்தாலும் சரி, நகர்ப்புற மக்களாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு ஒவ்வொரு வகையிலும் ஏதாவது ஒரு திட்டம் அவர்களுடைய வீட்டுக்கு சென்று சேர்ந்துள்ளது. அதை வந்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து சேர்த்து இருக்கிறார்கள். பொருளாதாரம் மிகவும் நலிவடைந்த ஒரு பொருளாதாரத்தை 2014 காங்கிரஸ் கட்சி நம்மிடம் கொடுத்து விட்டு சென்றது. இன்றைக்கு இந்த பொருளாதாரத்தை இடையில் வந்து கோவிட் போன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இருந்த சமயத்தில் கூட அந்த பொருளாதாரத்தை தூக்கி நிமிர்த்தி 3வது மிகப்பெரிய பொருளாதாரமாக கொண்டு சென்று வருகிறவர் திரு நரேந்திர மோடி அவர்கள். ஆகவேதான் மக்கள் தொடர்ந்து திரு நரேந்திர மோடி அவர்களுடைய ஆட்சிக்கு வந்து அவர்கள் வாக்களிக்கிறார்கள். இவர்கள் நினைப்பவர்கள் 15 பேர் அவர்களோடு சென்று விட்டால் ஆட்சியை மாற்றி அமைத்து விடலாம் என்பது பகல் கனவு. இது எப்பொழுதுமே ஒரு நினைவாக ஆவதற்கு வாய்ப்பே கிடையாது. இன்னொரு விஷயமும் சொல்றாங்க சார். இப்போ ராகுல் காந்தியுடைய விமர்சனமாக இருக்கட்டும், அல்லது ப. சிதம்பரம், ஜெயராம் ரமேஷ் அவருடைய விமர்சனமாக இருக்கட்டும், அந்த விமர்சனத்திற்கு கருத்து சொல்ற காங்கிரஸ் தலைவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா, மத்திய அரசு பல விஷயங்கள மிக முக்கிய விவகாரங்கள்ல ஒரு வெளிப்படைத்தன்மையோடு இல்லை, சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்லாம மறைக்கிறாங்க, அதனால தான் நாங்கள் இப்படி விமர்சிக்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இது வந்து முழுக்க முழுக்க வந்து வடிகட்டின ஒரு பொய் மகேஸ்வரன். இதை வந்து வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம். அதாவது நம்மளுடைய ஆளுங்கட்சியுடைய அமைச்சர்கள், குறிப்பாக வந்து பாராளுமன்றத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு அவர்கள் முக்கியமான எந்த ஒரு மசோதா வந்தாலும் சரி, அல்லது முக்கியமான அவை நடவடிக்கைகளாக இருந்தாலும் சரி, எதிர்கட்சியுடைய தலைவர் என்ற முறையில் திரு ராகுல் காந்தி அவர்களுக்கு முன்கூட்டிய தகவல்களை அவர்கள் வந்து கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அதுவும் மட்டுமில்லாமல் சபாநாயகர் கூட்டுகின்ற அந்த பிசினஸ் அட்வைசரி கமிட்டி என்று சொல்வோம், அலுவல் நடவடிக்கை குழு, அந்த அலுவல் நடவடிக்கை குழுவில் ஓப்பனாக வெளிப்படையாக எந்த ஒரு ஒளிவு மறைவும் இல்லாமல் எதிர்கட்சியை சேர்ந்தவர்கள், ஈவன் திமுகவை சேர்ந்த திருச்சி சிவா அவர்கள் வந்து மாநிலங்களவையுடைய பிஎஸ்சி மீட்டிங்கிலும், திருமதி கனிமொழி அவர்கள் வந்து மக்களவையுடைய பிஎஸ்சி மீட்டிங்கிலும் அவர்களும் கூட வருகிறார்கள். அது வந்து ஓப்பனாக வெளிப்படையாக நாங்கள் வந்து இந்த மசோதாவை கொண்டு வருகின்றோம், இந்த மசோதாவுக்கு ஒவ்வொரு கட்சிக்கும் இவ்வளவு நேரம் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது, இதை வந்து இன்னைக்கு நாங்கள் தாக்கல் செய்வோம், 2-3 நாட்களில் இது வந்து ஓட்டெடுப்பு வரும் அப்படின்றத கூட வந்து வெளிப்படையாக பேசுகிறார்கள். எந்த ஒரு ஒளிவு மறைவுமே கிடையாது. எதிர்கட்சிகளுக்கு முழு மரியாதை கொடுத்து அவர்களையும் ஜனநாயக நடவடிக்கைகளில் பங்கு பெற செய்யக்கூடிய ஒரே அரசு. நான் கிட்டத்தட்ட 34 வருடங்களாக வந்து இந்திய அரசியலை வந்து நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். அதுவும் குறிப்பாக டெல்லியில் உள்ள அரசியலை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். எதிர்கட்சிகளையும் அனுசரித்து போகக்கூடிய ஒரே ஆட்சி திரு நரேந்திர மோடி அவர்களுடைய ஆட்சி தான். நரேந்திர மோடி அவர்களுடைய ஆட்சி தான் இவர்களுக்கு பேசக்கூட வாய்ப்பு கொடுக்கிறது. இதற்கு முன்பு பாஜகவே வந்து எதிர்கட்சியாக இருந்த நேரத்தில் கூட பார்த்தீர்கள் என்றால் பாஜகவுடைய மூத்த தலைவர்களுக்கு கூட காங்கிரஸ் கட்சியினர் வந்து வாய்ப்பு கொடுக்காமல் அவை நடவடிக்கைகளை முடக்குவது, பாஜக தலைவர்கள் பேசும் பொழுது அவர்களை வந்து பேச விடாமல் செய்வது என்பதையும் நான் என்னோட கண்ணால் பார்க்கின்றேன். நான் இதற்கு அரசியலுக்கு வருவதற்கு முன்பு நான் ஒரு அரசு அதிகாரியாக இருந்தவர். நான் வந்து பாராளுமன்றத்தில் என்னுடைய அலுவலகம் இருந்தது. பாராளுமன்றத்தில் உள்ள அபிஷியல் கேலரியில் பல மணி நேரங்கள் நாங்கள் அமர்ந்திருந்து அதற்குரிய முக்கிய மசோதாக்கள் பாஸ் பண்ணப்படும் போது அதை நான் வந்து நேரடியாக அதில் வந்து பார்த்தேன். நான் வந்து ஒரு ஐ விட்னஸ் கூட. ஆக அதை அவர்களுடைய காலத்தோடு இதை உள்ளதை கம்பேர் பண்ணீங்களா என்றால் எதிர்கட்சிகளுக்கு முழு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. எதிர்கட்சிகளுடைய
பங்கு பாராளுமன்ற ஜனநாயகத்தில் முக்கிய இடம் பெற வேண்டும் என்று திரு நரேந்திர மோடி அவர்கள், திரு அமித்ஷா அவர்கள், திரு ஜே பி நட்டா அவர்கள், திரு கிரண் ரிஜிஜு அவர்கள் இதில் முழுக்க முழுக்க கவனம் செலுத்துகிறார்கள். ஆகவேதான் அவர்களோடு கலந்து பேசி எல்லா நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படுகிறது என்று அவர்களை எக்காரணம் கொண்டும் புறக்கணிப்பதே கிடையாது. அப்படி அவர்கள் சொல்கிறார்கள் என்றால் இது வடிகட்டிய ஒரு பொய் என்றுதான் அர்த்தம். நன்றி சார், நேரம் ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு.